குழந்தைவேல் சித்தர் அவருடைய சீடர் முத்தையா சித்தர் இந்த இரண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இந்த சித்தர் பீடத்துக்கு உள்ளே போனீங்கனாலே ஒரு விதமான வைப்ரேஷன் வந்து நம்மளை ஆட்டுது. மூலஸ்தானத்தை வந்து எடுக்கும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா திரும்பி பார்க்கணும்னு கூட தோணலைங்க. உடம்பு வந்து தூக்கி போடுது, அப்படியே ஒரு மாதிரி குலுங்குது. ஜாதக புத்தகத்தை வைத்து வணங்கினால் அந்த நவக்கிரக கோளாறுகளுடைய வீரியம் வந்து குறையும். அந்த மாதிரியான ஜாதகக்காரர்கள் இந்த சமாதிக்கு வந்து இவரை பூர்ணமாக வழிபட்டால் கைமேல் பலன் கிடைப்பது நிச்சயம். இவங்க ரெண்டு பேருமே முருகப்பெருமானோட பூர்ண அருள் பெற்றவர்கள் என்பதனால செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை குறைக்கக்கூடிய வல்லமை வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்து கையில் பணம் வச்சுன்னு கூட வந்து வீடு வாங்க முடியாமல் இருப்பாங்க, நிலம் வாங்க முடியாமல் இருப்பாங்க, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அமையாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா ஒரு சித்தரை பற்றிய வீடியோ, அதே மாதிரி ஒரு மயிலாப்பூரை பற்றி ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்க போகிறோம். மயிலாப்பூருக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்றது ஒரு சிம்பிளான லைனில் பார்க்க போகிறோம். யார் அந்த சித்தர்கள் அப்படின்னா இரட்டை சித்தர்கள். ஒருத்தர் வந்து குழந்தைவேல் சுவாமி சித்தர், இன்னொருத்தர் வந்து முத்தையா சுவாமி சித்தர். மயிலாப்பூர் வந்து ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லைங்க. மயிலாப்பூர் அதாவது கைலைக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய வந்து ஒரு இடமாக வந்து மயிலாப்பூர் தங்கிட்டுருக்கு. அதனால தான் வந்து மயிலையே கையிலே, கையிலேயே மயிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து போற்றி புகழ்வாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலமாக வந்து மயிலாப்பூர் விளங்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இந்த கபாலீஸ்வரர் கோயில் மட்டும்தான் இங்கே ஃபேமஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் வந்து இருக்கிற குளத்தில் ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து தவம் இருந்து கபாலீஸ்வரரை வணங்கி அவரை பற்றிய குறிப்புகள்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அப்படி யாராவது எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மட்டும் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பதஞ்சலி முனிவர் வந்து எழுதியிருக்காரு. பதஞ்சலி வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் மிக்க மகான் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரியும். சுந்தரர், தாயுமானவர், சட்டை முனி சித்தர், அழுகுனி சித்தர், இப்படி ஏராளமானவர் வந்து கபாலீஸ்வரரை இணைத்து தவம் இருந்து அவரை பற்றிய குறிப்புகள்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. மயிலாப்பூர் அப்படின்றது கபாலீஸ்வரர் கோயில் மட்டும் இல்லைங்க. இங்கே வந்து பலவிதமான சித்தர்கள் வந்து சமாதிகள் இருக்குது. அதுமாதிரி 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனாரும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வாரும் அவதரித்த திருத்தலம் தாங்க மயிலாப்பூர். அந்தளவுக்கு வந்து ஒரு புண்ணிய பூமி. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். உலக புதுமுறையை நமக்கு கொடுத்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் வந்து அவதரித்த தலம் தான் வந்து மயிலாப்பூர். அதே மாதிரி அப்பர் வந்து இங்கே ஜீவசமாதியாக இருக்கார். மயிலாப்பூரில் தான் அப்பர் சாமி கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தலமாக வந்து மயிலாப்பூர் வந்து விளங்கிட்டு இருக்கு. இது மயிலாப்பூரில் வந்து கபாலீஸ்வரர் கோயில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதை தாண்டி பல கோயில்கள் இருக்குது. மயிலாப்பூரில் வந்துங்க சப்த சிவஸ்தலங்கள் இருக்குங்க. காரணீஸ்வரர், தீர்த்தபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், விருபாட்சீஸ்வரர், வாலீஸ்வரர், மல்லீஸ்வரர், கபாலீஸ்வரர், இந்த மாதிரி 7 முக்கியமான சிவஸ்தலங்கள் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட வந்து 2 குளங்கள் இருக்கும். ஒன்று வந்து தெப்பக்குளம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து சித்திரை குளம். இந்த சித்திரை குளம் அப்படின்றது முன்னர் எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா சித்தர்கள் குளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த குளத்தை சுற்றி நிறைய சித்தர்கள் வந்து அமர்ந்து தவம் இருந்து கபாலீஸ்வரரை வந்து வழங்கியிருக்காங்க. அதனால் சித்தர்கள் குளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு வந்த இந்த குளம் தான் பிற்காலத்தில் வந்து மருவி சித்திரை குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. சரி, சப்த சிவத்தலங்கள் பார்த்தோம். வேறு என்ன கோயில்கள் வந்து மயிலாப்பூர் இருக்குது அப்படின்னா ஆதிகேசவ பெருமாள் கோயில், மாதவ பெருமாள் கோயில், வீரபத்ர சாமி கோயில் இருக்குது, கோலவழியம்மன், முண்டகக்கண்ணியம்மன், இப்படி சக்தி வாய்ந்த பல கோயில்கள் வந்து அடங்கிய ஒரு ஆன்மீக பூமி தான் வந்து மயிலாப்பூர். இப்போ நம்ம பார்க்க போகிற சித்தர் வந்து குழந்தைவேல் சித்தர், அவருடைய சீடர் முத்தையா சித்தர். இந்த இரண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அந்த ஜீவசமாதி இருக்கிற இடம் வந்து சித்திரை குளம் பக்கத்தில் தாங்க, மேற்கு மாட வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த சித்திரை குளத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா காந்தி சிலை இருக்கும். காந்தி சிலையை நீங்கள் பார்க்கும்போது வலது பக்கத்தில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் வந்து ஒரு 10 கடைங்க தள்ளி போனால் அங்கே வந்து சித்தர்கள் ஜீவசமாதி இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. அவரோட ஆற்றல் வந்து பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. நான் வந்து இது பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைவேல் சித்தர் வந்து பல ஞானிகளுக்கும் ஞானிகளாக இருந்திருக்கார், பலருக்கும் குருவாக இருந்திருக்காரு, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கார். இன்னமும் இருந்துகிட்டு இருக்காருன்ற வார்த்தை வந்து சும்மா கிடையாதுங்க. அது வந்து ஒப்புக்கு சொல்கிறது இல்லை, உண்மையாலுமே இன்னமும் இருந்துகிட்ருக்கார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறவியிலேயே ஞானியாக இருந்த சிதம்பரம் பெரிய சுவாமியோட குரு தான் வந்து இந்த குழந்தைவேல் சித்தர். இவர் வந்து சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு துறையூர் வீரசைவ மடத்தோட பீடாதிபதியாக இருந்திருக்காரு. இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. இவர் முருகப்பெருமானின் பூரண அருள் பெற்றவர். பேரே உங்களுக்கு சொல்லுது இல்லை, குழந்தைவேல், அந்த பேரே சொல்லுது. முருகப்பெருமானோட
அவர் பூரண அருள் பெற்றவர் அப்படின்றது இந்த நம்ம பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இவருடைய சீடர் வந்து முத்தையா, அவரும் வந்து முருகப்பெருமானோட பூரண அருள் பெற்றவர் தான். இந்த இருவரும் ஒரே இடத்துல வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. ஒருத்தரோட சமாதி மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இன்னொருத்தரோட அதாவது சிஷ்யர் முத்தையா சுவாமிகளோட சமாதி மேலே நந்தியம்பெருமான் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த இந்த சித்தர் பீடத்துக்கு உள்ளே போனீங்கனாலே ஒரு விதமான வைப்ரேஷன் வந்து நம்மளை ஆட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சித்த புருஷர்களோட முழுமையான குறிப்புகளோ இல்லை அடிப்படையான குறிப்புகளோ கூட நமக்கு கிடைக்காது. அவங்க வந்து விட்டுட்டு போகிறது என்னன்னா அந்த ஜீவசமாதி மட்டும்தான் நமக்கோசரம் விட்டு போகிறது. அவங்க வந்து தன்னை வந்து எப்பயுமே விளம்பரப்படுத்திக்கிறதே, எந்த சித்தரும் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதே கிடையாது. அந்த வகையில் தான் நம்ம குழந்தைவேல் சித்தராகட்டும், திரு முத்தையா சித்தராகட்டும் 2 பேருமே அவங்களுடைய புகைப்படங்களை கூட நமக்கு வந்து விட்டு போல. அவங்க வெறும் ஜீவசமாதியை மட்டும்தான் விட்டு போயிருக்காங்க. அதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து அவங்க அருள் புரிஞ்சிட்ருக்காங்க. குழந்தைவேல் சுவாமிகள், முத்தையா சுவாமிகள் இருவருமே ஜீவசமாதி அடைந்து 180 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான குறிப்புகள் என்னென்னா, அதாவது பெருஞ்சித்தர் வள்ளல் பெருமான் வந்து இவரை நடந்து வந்து இவரை சந்தித்து இவரிடம் ஆசி பெற்று இவரோட ஆன்மீக பணிகள் குறித்தும் ஆன்மீகம் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக பல குறிப்புகள் இருக்குது. அப்போ வந்து வள்ளல் பெருமானே தேடி வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இந்த குழந்தைவேல் சித்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஞானம் பெற்றவராக இருந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறாங்க. இந்த கோயில் வந்து துறையூர் வீரசைவ மடத்தால் வந்து 116 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கு. இந்த குழந்தைவேல் சித்தர் வந்து அப்படி என்னதான் வந்து சித்து விளையாட்டுகள் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த வீடியோ போகிறதுக்கோசரம் ஒரு நாள் நான் போயிட்டு ஒரு நாள் காலை ஒரு 11:40 11:45 மணி இருக்கும். யாருமே இல்லை, நடை மூடுற டைமு. நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முதல்ல வந்து மூலஸ்தானத்தை எடுக்கிறேன், அப்புறம் கோயில் சுற்றி எடுக்கிறேன், எல்லா சுவாமிகளும் எல்லா விக்கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டே வரேன். எடுத்து முடிச்சுட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது. மூலஸ்தானத்தை சரியாக எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலு. ஆக்சுவலி திருப்பி என்ன பண்ணுறேன், 2வது தடவை வந்து நான் போயிட்டு மூலஸ்தானத்தை வந்து எடுக்கிறேன். எடுக்கும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல அந்த சித்தர் சமாதிக்குள்ளே யாருமே இல்லை. ஒரே ஒரு பாட்டிமா வெளியே வந்து பூ விற்றுட்ருக்காங்க. அவங்களும் கடையை வந்து ஏற கட்டிட்டாங்க. பூஜை பண்ணுறவங்க கூட இல்லை. பூஜை பண்ணுறவங்க வீடு திரு சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வீடு கூட பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க மனைவிகிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தால் நம்ம வீடியோ எடுத்தோம். அவங்களும் வந்து பூஜை பண்ணுறவங்க தான். அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. யாருமே இல்லை. இந்த குரல் மட்டும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அதான் இந்த ஏன்னு கூப்பிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்போம்ல. ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, திரும்பி பார்க்கணும்னு கூட தோணலைங்க. உடம்பு வந்து தூக்கி போடுது, அப்படியே ஒரு மாதிரி குலுங்குது. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறேன் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. திருப்பி செகண்ட் டைம் வந்து என்ன பண்ணுறேன், வீடியோ வந்து ஆன் பண்ணுறேன். ஒரு 3-4 செகண்ட் போயிருக்கும். திருப்பி ஏன்னு ஒரு குரல். அதே மாதிரி உடம்பு தூக்கி போடுது. அப்புறம் கட் பண்ணிவிட்டு சரி இது வந்து மூலஸ்தானத்தை எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்துறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் ஒரு அமானுஷ்ய ரூபமாக பலவிதமான வகையில் வந்து எனக்கு ஏதோ ஒரு சிக்னல் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. என்னடா இது இப்படி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து பாலாறு சுவாமிகள், ஏஎல்பி ஜோதிடர் பாலாறு சுவாமிகள் வந்து அவர் வந்து என் நண்பர். அவர் வந்து என்னை கூப்பிட்றாரு, நீங்கள் வந்து அந்த சித்தருக்கு ஜீவசமாதியை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் உள்ள வந்தார். அவர் போய் கூட்டின்னு போயிருந்தேன். கூட்டின்னு போயிட்டு இருக்கும்போது அங்கே பூஜை பண்ணுற திரு சங்கரை வந்து நான் கேட்டேன், ஐயா இதுமாரி வந்து நான் இன்றைக்கி மூலஸ்தானத்தை படம் எடுக்கும்போது இந்தமாரி எனக்கு வந்து ஒரு மிரட்டல் துணியில் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் 2 தடவை கேட்டுது, உடம்பு வந்து எனக்கு தூக்கி போட்டுடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், இல்லைங்க ஐயா வந்து மூலஸ்தானத்தை எடுக்கிறதுல எப்பவுமே தடை பண்ணுறதில்ல, உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒன்று உணர்த்திருக்கார் அவர், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா அந்த சத்தம் அந்த குரல் கேட்ட பிறகு எனக்கு அமானுஷ்யமாக ஒரு சில விஷயங்கள் நான் உணர்ந்த பிறகு எனது அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுதுங்க. அதாவது பெரிய அளவில் வந்து அடிபட வேண்டியது அவங்க வந்து ஓரளவுக்கு மைனராக வந்து அடிபட்டு அதாவது சமாளிக்கக்கூடிய அளவில் வந்து இப்போ இருந்துகிட்ருக்காங்க. இதுதான் வந்து அவர் சித்தர் வந்து மறைமுகமாக எனக்கு உணர்த்திருக்காரு. அதை நான் ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை, ஏன்னா நானும் புதுசு இல்லைங்களா, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஐயா சொன்ன பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி பலவிதமான சித்து விளையாட்டுகளை வந்து குழந்தைகள் சித்தர் நடத்திட்டுருக்காரு. சரி, இந்த ஜீவசமாதிக்கு போனால் என்னென்ன நடக்கலாம்? ஏன்னா நம்ம போகிறோம் எல்லா சமாதிக்கும் போகிற மாதிரி போய் கும்பிட்டு வர்றதா, இல்லை கோயிலுக்கு போகிற மாதிரி கும்பிட்டு வர்றதா, இங்கே போனால் என்ன நடக்கும், இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும்ல, இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது. அதாவது ஜாதகங்களில் வந்து பெரிய அளவுக்கு கோளாறு உள்ளவர்கள்,
இவரோட இந்த ஐயா குழந்தைவேல் சித்தர் ஜீவசமாதிக்கும் ஐயா முத்தையா சித்தர் ஜீவசமாதிக்கும் சென்று ஜாதக புத்தகத்தை வைத்து வணங்கினால் அந்த நவக்கிரக கோளாறுகளுடைய வீரியம் வந்து குறையும் சொல்லிட்டு எல்லாரும், அதாவது நான் மட்டும் இல்லைங்க, பலரும் சொல்கிறாங்க. அதாவது அனுபவிச்சும் சொல்கிறாங்க. அதை அங்கே வந்த பக்தர்கள் பலரும் சொல்கிறாங்க. இந்த ஐயா குழந்தைவேல் சாமியாகட்டும் ஐயா முத்தையா சாமியாகட்டும் இருவருமே வந்து முருகப்பெருமானின் பூரண அருள் பெற்றவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையை முருகர்கிட்ட சொல்லி அவர் மூலிமா தீர்த்து வைக்கிறாங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக். இப்போ அந்த ஜாதகத்தை போய் வச்சு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு ஒரு 5 முறை சொல்லி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து தீர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு செட் ஆகலைன்னா விட்டுருங்க. இப்போ அந்த யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அதாவது இப்போ நீங்களே போனால் கூட சரி, நீங்கள் வந்து முழுமையான நம்பிக்கையோடு போனால் தான் அந்த சக்தியை வந்து நீங்கள் உள்வாங்க முடியும், அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் உள்வாங்க முடியும். நானும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே, அது வந்து சாதாரண ஒரு இடம், சாதாரண ஒரு கட்டிடம் தான். அது வந்து ஜீவசமாதியை நீங்கள் வந்து உணரவே முடியாது. இவங்க 2 பேருமே முருகப்பெருமானோட பூர்ண அருள் பெற்றவர்கள் என்பதனால செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை குறைக்கக்கூடிய வல்லமை வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்குது. நீங்கள் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுமாதிரி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை லக்னத்திலிருந்து 6வது இடத்துலையோ இல்லது 8வது இடத்துலையோ, லக்னத்திலிருந்து 1ன்னு எண்ணணும். 1 2 3 4ன்னு 6வது இடத்துலையோ 8வது இடத்துலையோ செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து தடைபடும். அந்த மாதிரியான ஜாதகக்காரர்கள் இந்த சமாதிக்கு வந்து இவரை பூரணமாக வழிபட்டால் கைமேல் பலன் கிடைப்பது நிச்சயம். செவ்வாய் கிரகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை தடுத்து, யாரோட ஹெல்ப்போட, முருகப்பெருமானோட ஹெல்ப்போட அந்த தீமைகளை தடுத்து நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்குறாரு. தைரியம் கிடச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே கிடச்சிடும். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது பூமி பாக்கியம் கிடைக்கும், இவரை வணங்கினால் பூமி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றாங்க. பூமி பாக்கியம் மீன்ஸ் என்னென்னா, இந்த வீடு வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான, அதாவது நிறைய பேருக்கு வந்து கையில் பணம் வச்சுன்னு கூட வந்து வீடு வாங்க முடியாமல் இருப்பாங்க, நிலம் வாங்க முடியாமல் இருப்பாங்க, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அமையாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள்லாம் வந்து ஜாதகத்தை வைத்து வணங்கி ஐயா கிட்ட வந்து மனமுருக உங்களுடைய பிரார்த்தனை வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டின்னு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து இந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்லாம் சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த 2 பேருமே, குழந்தைவேல் சித்தர், முத்தையா சித்தர் 2 பேருமே சித்திரை மாதம் 13ஆம் நாள் பூச நட்சத்திரத்தில் தான் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அதாவது குருவும் சிஷ்யனும். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைவேல் சித்தர் வந்து குரு, அவர் பேரில் வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. முத்தையா சுவாமிகள் வந்து சிஷ்யர், அவர் பேரில் வந்து நந்தியம்பெருமான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இங்கே வந்து கோசாலை இருக்குது. கோசாலைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி இங்கே வந்து அணையா விளக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த அணையா விளக்குக்கு உங்களால் முடிஞ்சால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கோயிலுக்கு செய்கிற கைங்கரியம், சித்தர்களுக்கு செய்கிற கைங்கரியம் தான் அது. குழந்தைவேல் சித்தரை பார்த்துட்டீங்க, முத்தையா சித்தரை பார்த்துட்டீங்க, மனமுருக வேண்டிட்டீங்க. அப்படியே வந்து வீட்டுக்கு திரும்பாமல் ஒரு 8 அப்படியே கபாலீஸ்வரர் கோயிலை பாருங்கள். கபாலியை போயிட்டு அவரை வணங்கிட்டு அம்மனை பார்த்துட்டு அப்படியே வெள்ளீஸ்வரர் பாருங்கள். வெள்ளீஸ்வரர் அம்மனையும் பாருங்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியம், இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் குலதெய்வத்தை வணங்குறதுங்க. எந்த காரியம் எது செய்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த முத்தையா சித்தராகட்டும், இந்த குழந்தைவேல் சித்தராகட்டும், அதாவது நல்ல சக்தி வாய்ந்தவர்கள், தேவையானதை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கட்டும். நீங்கள் வந்து இந்த குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். இந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் க்ரீன் சிக்னல். அம்மாங்க வந்து நம்ம போய் தான் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும். அதனால் குலதெய்வத்தை வணங்குங்க, ஐயா முத்தையா சித்தரை வணங்குங்க, ஐயா குழந்தைவேல் சித்தரை வணங்குங்க, கபாலீஸ்வரரை வணங்குங்க, வெள்ளீஸ்வரரை வணங்குங்க, தீர்த்தபாலீஸ்வரரை வணங்குங்க, சப்த சிவஸ்தலங்களையும் வணங்குங்க. மயிலாப்பூர் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை வந்துட்டு அந்த மண்ணை மிதித்து நீங்கள் வந்து ஈஸ்வரனோட பூரண அருள் பெறணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அம்மா கோபி.